ஆறுமுகத்தை வந்து நல்லா போட்டு எல்லாருமே சேர்ந்து அடிச்சிடுறாங்க. அங்கே இருக்க ரவுடிஸ் எல்லாம் போட்டு அப்படியே அடிக்க வச்சிடறாரு சஞ்சய். இங்கே வந்து சம்பத்தோட மாமாவும் வந்து நல்லா போட்டு அவர் அடிச்சிடுறாரு. அடுத்து வந்து அந்த முகமூடியை வந்து கழட்டி விட்டுறாங்க. அடுத்து ஆறுமுகம் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து படுத்திருக்காரு ரத்த வெள்ளத்தில். இங்கே வந்து ஆறுமுகத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்த அவங்க வந்து என்ன பண்ணுறாரு, ஓடி வராரு. அவங்க சித்தப்பா ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே ஓடி வந்து ஆறுமுகம் உன்னை யார் இப்படிலாம் அடிச்சது, இப்படி பண்ணிட்டீங்களே, யார் இப்படிலாம் பண்ணது அப்படின்னு. ஏதாவது ரவுடிஸ் உள்ள இருந்திருப்பாங்க, அவங்க எதாவது அடிச்சா, ஐயோ ஆறுமுகத்தை அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறாரு. அப்படியே அவங்க சித்தப்பா வந்து ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. இந்த விஷயத்தை வந்து சிவா கிட்ட சொல்கிறாரு. சிவா வந்து செம டென்ஷன் ஆகிறாரு. சஞ்சய் கிட்ட கேட்குறாரு, எப்படி சார் உள்ள லாக்கப்பில் இருக்கவர் வந்து ஒருத்தர் வந்து எப்படி சார் உங்களுக்கு தெரியாமல் அடிக்க முடியும் அப்படின்னோடனே, ஏதோ இங்கே இருக்கிறவங்க தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சஞ்சய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு செம்மையாக சிவா டென்ஷன் ஆகிறாரு. இது எப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. ஆறுமுகத்தை வந்து பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு வந்து போகிறாரு சிவா. இங்கே ஆறுமுகத்தை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சிவா வந்து ஒரு ஃபோன் வருது சிவாவுக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் சீரியஸாக இருக்கார், அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா அது சம்பத்தை வந்து காப்பாற்றுறாரு சிவா. அடுத்து வந்து சம்பத்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும்னு சொல்லிட்டு சஞ்சய் வராரு. அப்போ சம்பத் வந்து ஆறுமுகம் தான் என்னை வந்து தாக்குனாரு, ஆறுமுகத்தை வந்து கையில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து தாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அப்போது ஆறுமுகம் கையில் வந்து தாக்கியிருந்தா அப்போ அந்த அடையாளம் இருக்கணும்ல, அப்போ ஆறுமுகத்து உடம்புல எந்த அடையாளமும் இல்லை, அவர் தாக்கவே தாக்கல, அப்போ ஆறுமுகம் இந்த விஷயத்தை செய்யவே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து சஞ்சய் வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்காக வராரு. அவர் வந்து பார்க்க வராரு நம்ம வந்து சிவா. அப்போ கரெக்டாக வந்து அவர் வந்து முன்னுக்கு பின்ன முறைனா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் மாடு முட்டி தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஆகிட்டேன், என்னை வந்து மாடு தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இல்லை இது வேறு ஏதோ காயம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு நம்ம சிவா. ஓட பார்க்குறாரு. உடனே வந்து அவரை துரத்தி பிடிச்சு வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாரு நம்ம சிவா. இவர் தான் எல்லாமே வந்து செஞ்சுருக்காரு, இவர் தான் உண்மையிலேயே ஆறுமுகத்தை இவன் தான் வந்து மாட்டி விட்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான், எதுக்காகடா இப்படி பண்ண, எதுக்கு ஆறுமுகத்து மேலே படி போகிறதுக்காக நீங்கள் படிட்டு ஆறுமுகத்து மேலே படியை போட்டிங்க, சொல்லுங்கள் சம்பத்தை வந்து இது மாதிரி தாக்கணும், ஆமாயா நான் தான் பண்ணேன், என்னது மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் அழுகுறாரு. உடனே வந்து கூடலாம் யார் இருக்கா அப்படி சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் விசாரிங்க, இப்போவாது ஆறுமுகம் நிர்வாகம் தெரிஞ்சில்ல, ஆறுமுகத்தை வந்து விடுதலை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. எங்கள் ஆறுமுகத்தை போய் பார்க்குறாங்க. ஆறுமுகம் ரொம்ப வந்து மோசமாக இருக்காரு. அவரை பார்த்தோம் அப்படியே வயிறாக ஏறிது எல்லாருக்கும். அப்புறம் ஆறுமுகத்தை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் ஆறுமுகத்து மேலே எந்த தப்பும் இல்லை, வேண்மையை தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நிரூபித்து சிவா வீட்டுக்கு கூட்டின்னு வராரு. இங்கே எல்லாருமே பார்த்து இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக ஆறுமுகத்தை பார்த்து அழறாங்க. ஆறுமுகம் வந்து விழ போகிறாரு. அவங்க அம்மா வந்து தாங்கி பிடிச்சி அழுதுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து பைரவிக்கு ஒன்றுமே புரியல. பைரவி கிட்ட சொல்கிறாங்க, பைரவி நீ நம்மளை பற்றியா என் பிள்ளைய, இப்போ பார்த்தியா என் பிள்ளை எந்த தப்புமே செய்யலை, இப்போ தெரிஞ்சுக்கம்மா என் பிள்ளைய பற்றி, என் பிள்ளை என்றைக்குமே வந்து உண்மையை மட்டும் தான் பேசுவான், பார்த்தலம்மா அப்படி சொல்கிறாங்க. எங்கள் ஆறுமுகத்துக்கு மேலே அப்போ எந்த தப்புமே இல்லைனா சஞ்சய் வேணுமே தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கானா, இதுக்கும் ஆறுமுகத்துக்கும் சம்மந்தம் இல்லைனா அப்போ ஆறுமுகம் நிரபராதியா, நான் தான் ஆறுமுகத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க வந்து பைரவி. உடனே பைரவி வந்து ஆறுமுகத்தை போய் பார்க்குறாங்க. ஆறுமுகத்துக்கு நல்லா அடிபட்டு அப்படியே வந்து படுக்க வச்சுருக்காங்க ஆறுமுகத்தை பார்த்தோன்னு ரொம்ப பாவமாக இருக்குது. பைரவி கிட்ட போகிறாங்க. அப்படியே வந்து கண்ணுலேருந்து தண்ணியாக ஊற்றுது, ஆறுமுகத்து மேலே படுது. அதை பார்த்து பைரவி அப்படி சொல்லிட்டு வந்து கண்ணை திறந்து எழுந்துக்கிறாரு. உடனே வந்து சாரி ஆறுமுகம், இந்த மாதிரி நிலைமையில நான் வந்து உன் கூட நின்றுக்கணும், நீ வந்து உண்மை பேசலை போய் தான் பேசுகிறேன், நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், அதனால தான் வந்து நான் வந்து உன்னை நம்பலை அப்படின்னோடனே, படிக்காதவங்க எது சொன்னாலும் எல்லாருக்கும் வந்து தப்பாக தாங்க தெரியும், படித்தவங்க எது சொன்னாலும் அது உண்மையாக இருக்குது பார்த்தீங்களா, நான் படிக்காதவன்ல அதாங்க நான் வந்து தப்பு செஞ்சுருப்பேன், நீங்கள் முடிவு பண்ணிட்டேன், இல்லைனா நீ இப்படி முடிவு பண்ணியிருப்பியா அப்படி சொல்லி கேட்டோன்னே, சாரி ஆறுமுகம் என்னை மன்னிச்சிடு, நான் வேணும்னு செய்யலை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் அப்படின்னோடனே, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க பார்க்குறாரு. ஆனால் ஆறுமுகத்தால் எழுந்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து கைத்தாங்கலாம் எழுந்துக்க நினைக்கிறாரு. உன்னை விழ போகிறாரு. உன்னை தாங்கி பிடிக்கிறாங்க பைரவி. சாரி ஆறுமுகம், நான் பார்த்துக்கிறேன் விடு, உன்னை எழுந்துக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு, ஆறுமுகம் வேணாம், எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்றாரு. அதை கேட்டு பைரவி மனசு கஷ்டப்படுறாங்க. சாரி ஆறுமுகம், நான் உன்னை நம்பாமல் இருந்தது தப்பு தான், ஆனால் அதுக்காக இப்படிலாம் சொல்லாத ஆறுமுகம்னு, பரவாயில்லைங்க அப்படி சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. இங்கே வந்து பைரவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து சிவாவுக்கு வந்து அவங்க பெரியம்மா வந்து அப்படியே கண் கலங்கி நன்றி சொல்கிறாங்க. வேறு நீ இல்லைன்னா என்னப்பா ஆகுறதுன்னு